எல்லாருக்கும் வணக்கம். டுவெட் மூவிஸ்னால் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்பி இங்கே எங்களுக்காக வருகை தந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகள். எனக்கு வந்து மேடை பேச்சு அனுபவம் கிடையாது. கேமராக்கு பின்னாடி இருந்து எங்கேயே பழக்கப்பட்டவன். இன்ஃபேக்ட் டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக என்னுடைய நாணம்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஐ எம் ஏபிள் டு டாக் டு பீப்புள். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் பின்னாடியே இருந்து பழக்கப்பட்டவன் நான். கொஞ்சம் கேமரா முன்னாடி சத்தம் போடுறதுக்கு பழக்கினது பிசி சார். பிசி ஸ்ரீராமோட மாணவன் நான். இந்த கணத்தில் அதை சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய வளர்ச்சியில் என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த மேடை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா. இந்த இசை வெளியீட்டு விழான்ற ஒரு மேடையை வந்து மிஸ் பண்ண விரும்பலை நான். ஒரு வெற்றி விழாவில் பேசக்கூடிய சில விஷயங்களை கூட இந்த மேடையில் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் நான். எனக்கு வந்து திடீர்னு ஒரு நியூ இயர் டைமில் வந்து கூப்பிட்டு படம் டைரக்ட் பண்ணுறியான்னு கேட்டார். கரெக்டாக 12 மணி பட்டாசுகள் வான வேடிக்கைகள் இதுக்கு நடுவில் வந்து நான் காதில் கேட்ட விஷயம் அது. ரொம்ப சினிமாட்டிக்காக இருந்தாலும் இதுதான் உண்மை. பசியாக இருக்கிறவங்கள பார்த்து அவங்க கேட்காமலே அதுக்கு வாய்ப்புங்கிறது வந்து ஒரு குவாலிட்டியாகவே வச்சிருக்காரு பிரகாஷ். அவருடைய பழக்கமாகவே இருக்குது. பல சூழ்நிலைகள் அவரை நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் பல ஒரு தனிப்பட்ட மனிதனா நடிகனா பல இடங்களில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா நேரங்கள்லையுமே வந்து உண்மையான பசியோடு இருக்கிற ஒரு பேஷனேட்டான ஆளை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் பாய் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான மரியாதையை தர அவர் தவறினதே கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் அதை அவர் மிஸ் பண்ணது கிடையாது. ஒரு காஞ்சிபுரம்னு ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு போகிறாரு. அதுக்கு பின்னாடி அவர் என்னென்ன உழைப்புகள் எல்லாம் அவர் கொடுத்தாரு, அதுக்கான டேட்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் நெருங்கி இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த உண்மையான உழைப்போட பலன் வந்து நேஷனல் அவார்டாகவும் இன்னைக்கு ஃபிலிம்ஃபேர் வரைக்கும் பல அவார்டுகளாகவும் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது வந்து மேலும் மேலும் பாசிட்டிவாக நம்மளுடைய உணர்வுகளை வளர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்குது. பாசிட்டிவாக இருந்தால், உண்மையை மட்டுமே பேசினால், நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம பண்ணோம்னாலும் மிக சரியான ஒரு கோலை அட்டைன் பண்ண முடியுன்ற நம்பிக்கையை எங்களுக்கு விதைச்சுக்கிட்டே இருக்காரு. ஹாப்பி டேஸ்னு ஒரு படம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவரோட இன்ட்யூஷனை நம்புகிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டைமில் எல்லா டெசிஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி போய் நான் நினைப்பேன், சார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் விரும்புகிறோம், இப்படிலாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன அதை கேட்கறதுக்கு காரணம் அவருடைய உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் பல இடங்களில். ஒரு டைரக்டரை தேர்வு பண்ணுறதாகட்டும், ஒரு சப்ஜெக்டை தேர்வு பண்ணுறதாகட்டும், ஒவ்வொரு சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வந்து மிக 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 ஸ்ட்ராங்கான உள்ளுணர்வு உள்ளவர் அவர். அப்படி தான் இந்த ஹாப்பி டேஸ் இந்த படத்தை அவர் வந்து முழு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து முதல் தடவை பார்க்கும்போது நான் அவரெல்லாம் ஒன்றா தான் பார்த்தோம். அந்த அந்த நிமிஷத்தில் ஆல்ரெடி அவர் அந்த படத்தை அவரோட ரைட்ஸ் வச்சிருக்காரு. அந்த படத்தை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை நம்ம பண்ணால் வந்து வெறும் வியாபார ரீதியாக அது வந்து வெற்றியா இல்லையா அப்படிலாம் அவருக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு அவர் மனசில் தோணுச்சு. ஏதோ ஒரு காலேஜ் வீடியோ பார்க்குறாரு, எங்கேயோ சில நண்பர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கிறாரு. இதன் மூலமாக அப்படி ஒரு சின்ன தோணல் இருக்கிற நேரத்தில் சரியாக அதே நேரத்தில் ஹாப்பி டேஸ்ன்ற ஒரு படம் வருது. அதே நேரத்தில் சரியாக மிக்கி ஜெய் மேயருங்கிற ஒருத்தரோட இசையை வந்து அவர் கேட்குறாரு. எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடக்குது. இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கிறது, வியாபார ரீதியாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு தெரியும் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமே அல்ல. ஒரு ஹிட்டான படங்க, ஒரு ஹிட்டான படத்தோட இசையில் வந்து நான் வந்து திடீர்னு வந்து சார் இதுலேருந்து ரொம்ப நல்ல டியூன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு 2 டியூன் ரொம்ப பிடிச்சிருக்கு, மிச்சதெல்லாம் வந்து நம்ம ஏன் வேற முயற்சி பண்ணக்கூடாது, பழைய இசை வந்து சரியில்லைன்னு இல்லை, அடுத்து முயற்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது. நான் இன்னைக்கு ஒரு படம் எடுத்து முடிச்சோன்னு பார்த்தா இதை விட பெட்டராக பண்ணலான்னு தோணுது. ஸோ வளர்ச்சிங்கிறது நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹாப்பி டேஸ் பண்ண டைமுக்கு அப்புறம் மிக்கி ஜெய்மேங்கிற மறுபடியும் வந்து அதுக்கான இசையை ஆரம்பிக்கிற கணத்தில் இருக்கும்போது ஏன் முழுசாக ட்ரை பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் உள்ள வளர்ச்சிகள்லாம் அதுக்குள்ளே வரும் அப்படின்னு நாங்கள் விரும்பும்போது கூட குவன் ஆல்ரெடி ஒரு ஹிட்டான படம், இந்த மியூசிக் எல்லாரையும் போய் ரீச் ஆன ஒரு விஷயம், அதை நம்ம அவசியம் மாற்றணுமா அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம உங்களுக்கு சரின்னு பட்டா செய்யுங்க, அவ்வளோதான். இஃப் யூ ஃபீல் பாசிட்டிவ் ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு அவர். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை போகும்போது ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு அதுக்கான வைப்ரேஷன் இல்லைன்னா அதை பண்ணவே முடியாது. என்னுடைய ஃபிலிம்ஸ் நான் ஷூட் பண்ணுறதுலையோ எத்தனை ஆங்கிள் போகிறதுலையோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு
ஒரு யூஸ்வலாக ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிற படத்துக்கு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு இது வந்து இத்தனை கோடிக்குள்ள முடிக்கணும், இத்தனை கோடிக்குள்ள முடிச்சா நம்ம சேஃப், இதுலேருந்து அதுக்கு போகலாம், இதுக்கு போகலாம். படம் வளர்ச்சி ஆகணும், இந்த படம் வந்து வேற ஒரு பேஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஏரியாவை மட்டுமே சிந்திச்சு நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஷூட்டிங்லேருந்து இன்னைக்கு டிசைன்ஸ் வந்து நாங்கள் ஓகே பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபைனல் சைஸ் இன்னைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து ரிலீஸ்க்கு நேரிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் எந்த இடத்துலையும் எனக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இதுக்குள்ளேயே தான் நடக்கணும், இதுதான் உன்னுடைய பவுண்டரின்னு எங்கேயுமே எனக்கு இருந்ததே கிடையாது. இதை விட ஒரு கலைஞனுக்கு வேற என்ன வேணும்? இன்னைக்கு இந்த படத்தை பற்றி என்ன பாசிட்டிவ் விஷயங்கள் வந்தாலும் அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க அவரை தான் போய் சேரும். நாங்களாம் வந்து அவருடைய ஒரு அம்புகள், அவ்வளோதான். இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தோம்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த சினிமாவில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இருப்பார். எங்களோட மியூசிக் வந்து இளைஞர்களுக்கான இசை. மிக்கி ஜே மேயரை நான் சந்திக்கிறேன், பாடல்கள் தெலுங்கு கேட்டு அதுக்கப்புறம் அவரை சந்தித்து அவர் கூட பேசுகிறோம். நாங்கள் மொழி வந்து அவருக்கு தமிழ் வந்து சுத்தமாக தெரியாது. அவர்கிட்ட போய் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். என்ன மிக்கி கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்ச விஷயம்னா, நான் மறுபடியும் சொன்ன மாதிரி எப்படி பிரகாஷ் சாருக்கு இன்ட்யூஷன் வந்து வியாபாரத்தை தாண்டி பேஷன் மேலே இருக்கும், அது மாதிரி மிக்கிக்கு வந்து இன்றைய இளைஞர்களுக்குன்னா போன உடனே நம்ம வந்து பயங்கரமாக ஒரு குத்துப்பாட்டு இருக்கணும், அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்கோத்தே மியூசிக் இருக்கணும், நல்லா ஜங்கு 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 ஜங்குன்னு அடிக்கணும். அப்படிலாம் இல்லாமல் இளைஞர்கள் மேலே நம்பிக்கை வச்சு அவங்கள வந்து மெலடியான இசை கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் காட்டுறாரு. மெலடியான விஷயங்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்ல. நான் ஒரு காதல் படங்களில் மெலடியை சேர்க்கறது ரொம்ப ஈஸி. பல உணர்வுகளுக்கு காதலிய முதல் பார்த்த நிமிஷம் இருக்கு, பிரிந்த நிமிடங்கள் இருக்கு, பேஷன், அதுல வந்து மெலடிக்கான இடங்கள் நிறையவே இருக்கு. ஆனா ஒரு கல்லூரி பசங்களோட கதையை சொல்றோம், அந்த கதைக்கு நடுவில் மெலடி இவங்களுக்கு பிடிக்கும். இன்ஃபேக்ட் இந்த படமே வந்து இளைஞர்கள் மேல நாங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை தான். ஜென்ரலாக வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நான் நம்புறேன். இனி ஒரு பெஸ்ட் படம், இனி ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபி எல்லாமே இனிமேல் தான் வரப்போகுது, வந்துகிட்டே இருக்க போகுது. புதிய இளைஞர்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டே இருக்க போறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க வீடுகள்லையோ இல்லை எங்கேயோ, என்ன நான் 2.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து என்ன பண்ண போறேன், ஆமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நல்லா வரும்மா, எப்படிடா சொல்ற, ஒன்றும் நம்ப முடியாது, இப்படி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். அவங்களுக்கு வாழ்க்கையை பாரும்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கடா வாம்பாங்க, நமக்கு டெய்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அதுக்கான ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணி, நான் வந்து ஒர்க் ஷாப்ஸ்லாம் போய் பார்த்துருக்காங்க. சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. ஆக்டிங் ஒர்க் ஷாப், அவங்க வந்து ஒரு யானை மாதிரி நடக்கணும், புலி மாதிரி கத்தணும், கழுத மாதிரி கத்தணும், அப்படி என்னென்னமோ அவங்களுக்கான பயிற்சிகள் பல. அந்த பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி எங்களோட ஷூட்டிங் டைம்லையும் வந்து எத்தனை மணிக்கு வேணாலும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், எத்தனை மணிக்கு வேணாலும் விடுவோம், டே ஷூட்ஸ் நைட் ஷூட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கள் கூட இருந்து அவங்கள ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த இளைஞர்கள். அதுக்காகவாது அவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையணும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே புது இளைஞர்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த படம் பண்ணும்போது ரொம்ப ட்ரெயின்டு ஏடிஸ் அந்த மாதிரி இருக்கணும்னு விரும்பல. ஏன்னா அவங்களும் ஒரு ஐடிலேருந்து படிச்சுட்டு அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் புது இளைஞர்களாக இருக்கணும். அப்போ இவங்க கூட அவங்களுக்கு மேட்ச் ஆகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹஸ் டன் அ வெரி வண்டர்ஃபுல் ஜாப். அதே மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எழில், அருண், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திபன், நிகேஷ், கார்த்திக், நவீன், சத்யா, அப்புறம் யாமினி, சரவணன் ஃப்ரம் கேமரா டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக உழைச்சிருக்காங்க. இளைஞர்களாக நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம். அவங்களுக்கு தேங்க்ஸு. வைரமுத்து சார் வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பயம் அவர் பக்கத்தில் போகிறதுனால. ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாரு. அவர்கிட்ட போனோம்னா நம்ம ஒரு விஷயம் கேட்டால் அது நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும், அவருக்கான கண்டென்ட் நம்ம கேட்குற விஷயங்கள் தெளிவு இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வரும் மிக மிக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறவர். அவர் வந்து இதில் இறங்கி இந்த இளைஞரோட மனநிலையெல்லாம் உள்ள பிரதிபலித்து அதுக்கான வரிகள் வந்து ரொம்ப இளமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் இளமையாக மட்டும் இல்லை, ரொம்ப முற்போக்கு சிந்தனையோடு இருக்கும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாமுத்துக்குமார் அவர் வந்து 2 வரி எழுதினாலும் எளிமையாக இருக்கும், ஆழமாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப எளிமையாக 2 பாடல்களை ஆனால் மிக ஆழமாக கொடுத்துருக்காரு நாமுத்துக்குமார். இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். அப்புறம் ஞானவேல் ஒரு பத்திரிகையாளர், உங்களை மாதிரி ஒரு சக நண்பர். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப தோல் கொடுத்துருக்காரு. அவர் இந்த படத்தில் எங்களோட பணியாற்றுனது எங்களுக்கு ஒரு பெருமை. இந்த படத்தோட பாடல்களை நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் சில தினங்களில் வந்து படமும் உங்கள்கிட்ட வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் இதை வந்து இந்த படங்களை நீங்களாம் பத்திரிகையாளர்களாக நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து, மீடியாவும் எல்லோரும் பார்த்து எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி எங்களுடைய நல்ல விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பாராட்டி
இந்த மாதிரி மேலே மேலே பாசிட்டிவான படங்கள் வர்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.